ஆல்ரெடி பர்டிகுலர் இன்டெக்ரல்ல வந்து 5 டைப்ஸ் பார்த்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து x ஈக்குவல் டு e பவர் ஆல்ஃபா x பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 1/f ஆஃப் d இன்டு e பவர் ஆல்ஃபா x எடுத்துக்குவோம். ஸோ இந்த டிக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். இப்போ f ஆஃப் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா வந்து சொல்யூஷன்ஸ் எழுதிடலாம். ஓகேவா? பர்டிகுலர் இன்டெக்ரல் டைரக்டா சொல்யூஷன் எழுதிடலாம். நம்மளுக்கு வந்து f ஆஃப் ஆல்ஃபா வந்து 0 ஆனிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா d மைனஸ் ஆல்ஃபாங்கிறது ஃபேக்டரா இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல்ல நமக்கு என்ன வரும்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஒரே ஒரு ஃபேக்டர் தான் 0 ஆனிச்சுன்னா x இன்டு e பவர் ஆல்ஃபா x டிவைட் பை f ஆஃப் d ன்னு எழுதுவோம். பட் ரெண்டு ஃபேக்டருமே 0 ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதிருப்போம்? x ஸ்கொயர் பை 2 இன்டு e பவர் ஆல்ஃபா x அப்படின்னு ஆர் டேர்ம்ஸ் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இன் ஜெனரல் d மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் பவர் r வந்து இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் f ஆஃப் d இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன வரும்னா x பவர் r பை r ஃபேக்டோரியல் into e power alpha x by h of alpha. So இந்த term வந்து TNPSC ல 1 time examல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? Thank you.